எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிஹரி. மே மாதம் 1ஆம் தேதி 2023 விடாமுயற்சியோட டைட்டில் ரிவீல் பண்ணாங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டரும் மகிழ் திருமேனி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 2021 மே 1க்கு அப்புறமா இந்த படத்தோட அப்டேட்டு வெளில வரவே இல்லை. ஸோ ஏகப்பட்ட பேர் ரூமரை கிளப்பி விட்டுட்டே இருக்கானுங்கள. இப்போ வரைக்கும் இந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி எலெக்ஷனுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னமும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கானுங்க விடாமுயற்சி அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ ஏன் என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கானு. அப்கோர்ஸ் எப்படி பேசினாலும் சரிங்க, பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. விடாமுயற்சிக்கு ப்ரீ ப்ரமோஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கண்டினியூட்டாக இந்த படத்தோட டாக் போயிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த ஃபேக்கான விஷயத்துக்கு மத்தியில் இந்த படத்தோட உண்மையான விஷயங்கள் வெளில வராமல் தடைப்பட்டு அப்படியே போயிடுச்சுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த படம் சம்மந்தமான வரப்போகிற அப்டேட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத தேட ஆரம்பித்தப்ப ஒரு சில விஷயங்களில் நிறையா விஷயங்கள் கையில் கிடச்சிச்சு. ஸோ எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி பார்க்குறப்ப இந்த மந்த்து கண்டிப்பாக இந்த படத்தோட அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த எஸ்கே கொழுப்பு இருக்கிற நிறைய பேர் இந்த படத்தை எப்படியாச்சும் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்பை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கடந்த 2023 மே மாதம் இந்த படத்தோட அப்டேட் வரதுக்கு முன்னாலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அந்த மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அஜித் இவங்க உண்மையாக இந்த படத்துக்காண்டி தான் இப்படி ஒரு ஸ்டண்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதை வச்சுட்டு இங்கே நிறைய பேர் இவருக்கு கார் ஓட்ட தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது, இவர் என்ன கீழே விழுந்துட்டுருக்கு அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி எஸ்கே கொழுப்பு உள்ளவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சும்மா பேசணுங்கிறதுக்காண்டி பேசலைங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. இவர் மேலே ஒரு வித வன்மத்தில் இவனுங்க இருக்கானுங்க. ஏன்னா நிறைய பேர் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆனால் இவர் எந்த ஒரு ப்ரொமோஷன்லையும் கலந்துக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் இண்டஸ்ட்ரியில் டாப்பில் இருக்கார். ஏன் நம்மளால் இதெல்லாம் பண்ணவே முடியல? நாம் இவர் செய்யாத எல்லா விஷயத்தையும் பண்ணுறோமே, நமக்கு ஏன் மக்கள்கிட்ட இது ஒரு விதமான ஈர்ப்பு கிடைக்க மாட்டுது. ஆனால் எதுவுமே செய்யாமல் இருக்கிற அஜித் இவங்களுக்கு மட்டும் ஒரு விதமான ஈர்ப்பு இப்போ வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சில நடிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க. பர்டிகுலராக ஒரு நடிகர், அவர் சார்ந்த ஒரு சில குரூப்புகளும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சம்பளம் கொடுத்து அந்த நடிகர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதாவது எஸ்கே கொழுப்பு உள்ள ஆட்கள்லாம் வச்சு விடாமுயற்சி படத்துக்கு ஒரு விதமான கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இப்படி கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுனால லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிட்டு வேற ஒரு படத்தில் கவனம் செலுத்த போகிறது கிடையாது. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த படம் தான் எங்களோட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளில வர மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள ஒரே படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் 2 வந்துச்சு, அதுக்கப்புறம் வேட்டையன் வந்துச்சு. ஸோ இந்த வேட்டையன் இந்தியன் 2க்கு அடுத்தபடியாக இந்த விடாமுயற்சி படம் தான் இவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து வெளில வர பிக்கஸ்ட் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத சமீபத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி லைக்கா ப்ரொடக்ஷன் ஓனர் சுபாஸ்கரன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே நிறைய பேர் இப்படிலாம் சொல்கிறப்ப உண்மையிலே பயிலுங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னே தெரியல. ரைட், ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த விஷயம் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் எக்ஸைட்டாக இந்த மாதம் வரும் இல்லை வராது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இவனுங்க சொல்கிற மாதிரிலாம் நான் வியூஸுக்காண்டி பொத்தாம் பொதுவாக ஒரு விஷயத்த கன்வே பண்ணவே மாட்டேன் உங்ககிட்ட.
என்னோட ஆரம்ப வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தை வந்து கன்வே தெரியாமல் நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வந்து போக 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 நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னோட தப்புகளை சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் இப்போ ஷூட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட அஃபிஷியல் அப்டேட்டு எந்த மந்தில் வரப்போகுது. ஏன்னா இந்த படத்தோட ரிலீஸ் வந்து 2024 தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட், அதாவது இந்த படத்தோட டீசர் எப்போ வரப்போகுது, அப்படி இல்லைன்னா ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது, இது கண்டிப்பாக இந்த 2024 இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் வரலைன்னா 2025 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இதில் வந்து உடன்பாடே இல்லை. பட் ஆனால் வந்து நமக்கு வந்து தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டாண்டு எடுக்க முடியும் இல்லையா? எனக்கு நான் கிளியர் படுத்துறதுக்காண்டி ஒரு சில விஷயத்தை தேட ஆரம்பித்து அப்போ கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் பர்டிகுலராக விடாமுயற்சி AK62 அஃபிஷியல் அப்டேட்டு கண்டிப்பாக மே மாதம் 1ஆம் தேதி 2024 கண்டிப்பாக ஈவினிங் 6 மணிக்கு வந்தே தீரும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது மட்டும் கிடையாது, இந்த படம் சம்பந்தமான முதல் டீசர், அப்படி இல்லைன்னா ட்ரெய்லர், அப்படி இல்லைன்னா ப்ரோமோ வீடியோ, ஒரு விதமான ஒரு லென்த்தியான ப்ரோமோ வீடியோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த விடாமுயற்சியோட அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ, அது டீசராக கூட இருக்கலாம், இல்லைனா ட்ரெய்லராக கூட இருக்கலாம். இது ரிலீஸ் ஆகுறது கண்டிப்பாக மே 1ஆம் தேதியாக தாங்க இருக்கும். அதுவும் 2024 தான். இந்த டீசரில் பர்டிகுலராக வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப அப்போவே அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிடுவாங்க. இந்த படம் கண்டிப்பாக வந்து 2024 எப்போ வரப்போகுது, எந்த மாதம் இந்த படத்தோட ரிலீஸ் மந்த்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த டீம் கண்டிப்பாக வந்து ரிவீல் பண்ணிவிடுவாங்க. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல, ஃபைனான்ஸ் பிரச்சனையிலே இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு. இதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாதுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், திரும்பவும் சொல்லிகிட்டே இருக்கேன், இவங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை எப்போதுமே வந்ததும் கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. ஸோ இந்த படம் டிலே ஆனதுக்கு முக்கிய காரணம், அஜர்பைஜானில் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்த அந்த சமயத்துலேருந்து அப்பப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் பிரேக் அடித்து அங்கேயே வந்து ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து பிரேக் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வீக் பிரேக் எடுத்துகிட்டு சென்னைக்கு அஜர்பைஜான் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆக்டர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆனாங்க. பட் ஆனால் வந்து மகிழ் திருமணி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் இருந்தாப்புல. ஸோ இப்போ திரும்ப வந்து இந்த எலெக்ஷன், அதாவது நடக்க போகிற லோக்சபா எலெக்ஷன் இருக்குல்ல, இது ஏப்ரல் மாதம் ஃபஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்லேயே வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முடிய போகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அஜித் சார் அப்புறம் வந்து மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ஓட்டு பதிவை வந்து பதிவு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை இருக்க போகுது சென்னையில்? அதனால தான் சொன்னேன், இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து AK62 டீம் கம்ப்ளீட்டாக அஜர்பைஜானுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. தெளிவாகவே வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போகிறது கிடையாது. இது மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக வந்து மகிழ் திருமேனி அவர்களோட அந்த உழைப்பு மேலே இவர் மேலே இருக்கிற அந்த திறமை இருக்குல்ல, இதை வந்து நிறைய பேர் வந்து குறைத்து மதிப்பிடுறீங்க. ஸோ இவர் என்ன இந்த படத்தை இத்தனை வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து ஓப்பனாகவே பேசிட்டாங்க. இந்த SKQ அந்த கொழுப்பில் இருக்கிற அந்த குரூப்புகளும் சரி, அப்புறம் வந்து கேக்கு கொழுப்பில் இருக்கிற குரூப்புகளும் சரி, எல்லாருமே வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி டவுட் வந்து அஜித்குமார் சாரோட ஃபேன்ஸுக்கும் இருக்க தாங்க செய்யுது. ஸோ ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிற ஒரே டவுட்னா, மகிழ் திருமணி அவர்கள் இவ்வளோ நாள் டிலே பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது அப்படின்னு தான் கேட்குறாங்க. நான் போன வீடியோவில் தெளிவாகவே சொல்லிட்டேன், இவர் வந்து மற்ற டைரக்டர் மாதிரி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு விஷயமா பார்த்து தான் பண்ணாப்புல. இவரோட ஜானர் கிரைம் த்ரில்லர் ஜானர் தான். ஸோ இவருக்கு கிரைம்னா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த கிரைமில்
ஒரு சில முடிச்சுப்புகளோட கதையை சொல்கிறதுல இவர் வந்து செம்ம கெட்டிக்காரு. இவரோட படத்தில் வந்து ட்விஸ்ட்டுகள் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் இவரோட படத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன, அதாவது விடாமுயற்சி படம் இப்போ தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்காங்க. இந்த விடாமுயற்சி படத்துக்கு முன்னாடி நிறைய படத்தில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒவ்வொரு விதமான ட்விஸ்ட்டை வந்து அப்பப்போ அவுழ்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இதுக்கு ஒரு விதமான கைண்ட் ஆஃப் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டை ஆடியன்ஸை கவர்ற மாதிரி இருக்கும். ஸோ படம் பார்க்குற நமக்கு என்னங்க, பர்டிகுலராக வந்து 2.5 மணி நேரம் பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் நமக்கு வந்து வேணும். அதுவும் எப்படி கமர்ஷியலான ஒரு ஃபார்மேட்டில் படம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கன்வே ஆகணும். ஸோ செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமானது ஆக்ஷன் தெறிக்க ஒரு அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படமாக இருக்கணும் தான் நிறைய சினிமா ரசிகர்கள் விருப்பப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து அஜித்குமார் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற பேர் இருக்கானுங்களே இவனுங்களாக இருக்கட்டும், எல்லாரோட டவுட்டும் இன்னும் கொஞ்ச நாளில் பதில் கிடைக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி கண்டிப்பாக 2024 நடக்க தான் போகுது, சரியாக ஈவினிங் 6 மணிக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தல அஜித்தோட பர்த்டே பார்த்தீங்கன்னா மே 1 தான், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மே 1 நான் ஏன் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ உறுதியாக சொல்லிட்டு இருக்கேன்னா 2021 மே 1 அன்னைக்கு தான் இந்த படத்தோட டைட்டில் லுக்கு வந்து ரிவீல் பண்ணாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் சரி, கழிக்காமல் பார்த்தாலும் சரி, கழித்து பார்த்தாலும் சரி, பக்கத்தில் கேட்டாலும் சரி, கேட்காம இருந்தாலும் சரி, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இந்த தடவை கண்டிப்பாக வந்து விடாமுயற்சியோட அப்டேட்டு வராமல் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ மே 1 எல்லாருமே ரெடியாக இருங்க. அஜித்குமார் சாரோட விடாமுயற்சியோட அஃபிஷியல் அப்டேட்டு, அது டீசராக ட்ரெய்லரான்னு தான் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் அப்டேட்டு கண்டிப்பாக வரப்போகுதுங்க. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிகரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.